குழந்தையினுடைய எதிர்பார்த்தலுக்கு, குழந்தையினுடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுக்கலாம்? முதல் கவனம் தேவை நம்ம ஊர்ல மிஸ் பண்ற விஷயம் புரதம். நீங்க நாளைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பெற்றோர்களுக்கு, நீங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாத்தியார் இங்க இருந்து டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஒரு வாரம் நீங்க தினம் அந்த குழந்தை எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறது என்று மட்டும் யோசிச்சு பாருங்க. புரோட்டீன் தெரியும்ல, அவங்க எல்லாருக்கும் தெரியும். புரோட்டீன் 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரோட்டீன் வேணும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. உங்க வீட்டில் குழந்தை 10 கிலோ இருக்கு, 10-12 கிலோ இருக்கு வெயிட், 15 கிலோ வெயிட் இருக்குன்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளவு புரதம் எடுக்குதா? ஒரு 25 கிராம் அது புரதம் எடுக்குதான்னு பாருங்க. நிறைய நேரத்தில் இருக்காது. நிறைய நேரத்தில் காலையில் ஆமா 2 தோசை சாப்பிட்டான், மத்தியானம் ஆமா கொஞ்சம் போல ஒரு அரிசி பருப்பு சோறு கொடுத்தோம், ராத்திரி ஒரு இட்லி சாப்பிட்டான், முந்தா நேரத்து சாப்பிட்டதுல ஒரு அடை சாப்பிட்டாங்க, அன்னைக்கு ஒரே ஒரு கோழி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன், துண்டு சாப்பிட்டான், அன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரதங்கள் மிக 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 குறைவா இருக்கும். அதுவும் ஒரு புலால் உணவு தினம் சாப்பிடக்கூடிய, இல்லை புலால் உணவு வாரத்துக்கு 3 நாளாவது இருந்தாவது கொஞ்சம் புரதம் கிடைக்கும். இல்லை சார் நான் வெஜிடேரியன், நான் புரதமே சாப்பிட மாட்டேன்னா, வெஜிடேரியன்னா நிறைய லெக்யூம்ஸ் சாப்பிடணும். நிறைய இந்த அவரைக்காய் குடும்பத்தை சேர்ந்த அவரைக்காய், பீன்ஸு, சுண்டல், கொண்டக்கடலை, நல்ல வெள்ளை கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை அப்படி எடுத்திருந்தா கொஞ்சம் வந்திருக்கும். ஆனால் வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோத்தேரியனா இருந்தீங்கன்னு வைங்க, நல்ல சோறா வளைஞ்சு வளைஞ்சு உருட்டி உருட்டி சாப்பிட்டோன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நல்ல போஷாக்கா குழு குழுன்னு இருப்பாங்க, ஆனால் சத்து இருக்காது. எடை கூடி பிரயோஜனம் இல்லை, வலுவான எடை கூடணும். வலுவான எடை கூடணும்னா புரதம் இருக்கணும். புரதம் எதுல இருக்குங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். தினம் கொஞ்சம் சுண்டல், ஒரு பாசிப்பருப்பு சுண்டல், சிகப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ஏதாவது ஒண்ணுல அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே வரணும். கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுல முட்டை. உங்க குழந்தை தினசரி முட்டை சாப்பிடுதா? தினசரி குழந்தைக்கு ஒரு முட்டையோ இல்ல புரதச்சத்து உள்ள நல்ல மீன்கள், மீன் கிடைக்கும் போது நல்ல மீன், கோழிக்கறி எல்லாத்துலயும் புரதம் இருக்கு. ஏதாவது ஒரு புரதம் மிக மிக கவனமா வரணும். ஏன் புரதம் வேணுங்கிறது தெரியணும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சார் நல்லா தான் இருக்கான், பக்கத்து பையன் அவனுக்கு சளி பிடிச்சா இவனுக்கு வந்துருது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு 2-3 பிள்ளைக்கு காய்ச்சல், என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்க பிள்ளைக்கு ஏன் வருது? அடிப்படையில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பார்த்தா அதை எதிர்க்கிற ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை கொடுப்பது புரதம் மட்டும்தான். அந்த புரதம் நல்லா இருந்தாதான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து வரக்கூடியது புரதமா, அலர்ஜனா, இல்லைன்னா வைரஸா, இல்லை வேற ஏதாவது கிருமி வருதா, அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் புரத உணவுகள் கொடுக்கும். அந்த புரத உணவு இல்லைன்னா அந்த எதிர்ப்பாற்றல் இருக்காது, டக்குனு இவனுக்குள்ள அது குத்தாட்டம் போட ஆரம்பிச்சோம். ஸோ அடிப்படையில் முதல் கவனம் நமக்கு தேவை புரத உணவுகள். நண்பர்களே, தேடி தேடி என்ன புரதம் சாப்பிடலாம் என்ன புரதம் சாப்பிடலான்னு பார்த்து நான் சொன்ன லெக்யூம்ஸ், முதல்ல சொல்லக்கூடிய அந்த பட்டாணி, அவரை குடும்பம், கொண்டைக்கடலை, கேழ்வரகு. நம்ம ஏன் சிறுதானியத்தை சொல்லிட்டே இருக்கோம்? ரொம்ப நாளாக சிறுதானியம் மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் யாரோ இல்லாதவன் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல. ஆனால் அந்த சிறுதானியம் ஒன்னொன்னையும் உத்து உத்து பார்த்த நம்மாழ்வார் மாதிரி, நெல்ஜெயராமன் மாதிரி இயற்கை வேளாண் மாமனிதர்கள் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஒரு தினை அரிசிக்கும் நல்ல அரிசி என்ன வித்தியாசம்? வெள்ளை அரிசிக்கும் தினை அரிசி, வெள்ளை அரிசி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, தினை அரிசி மஞ்சள் கலர்ல, பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு. ஏன் பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு? உங்க சேர், நீங்க உட்கார்ந்து இருக்க சேர் கலர்ல இருக்கு. எதுக்காக அந்த கலர் வருது? அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒரு சத்து. அந்த பீட்டா கரோட்டின் ஏன் சாப்பிடணும்? கண்ணுக்கு நல்லது. கண் பார்வை நல்ல, குழந்தைக்கு சிறு வயதுல இருந்தே கண்ணாடி போட வேண்டாம், நல்ல கண் பார்வை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு திணை அரிசியில பொங்கல் செய்யுங்க, திணை பாயாசம் செஞ்சு கொடுங்க. திருநெல்வேலி பக்கத்துல திருச்செந்தூர் கோயில்ல, அங்க திருச்செந்தூர் கோயில்ல, முருகன் கோயில்ல ரெகுலரா ஒரு இது கொடுப்பாங்க, பிரசாதம். அதுக்கு பேர் புட்டமுதுன்னு பேரு. இப்பவும் கொடுப்பாங்க. புட்டமுது ஒரு காலத்துல எப்படி கொடுத்தாங்கன்னா, தேனும் திணை மாவும் தான் புட்டமுது. திணை மாவை தேன்ல போட்டு விரவி கொடுத்தது தான் புட்டமுது. இப்ப பச்சரிசியும் வெள்ளை சர்க்கரையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது தேனும் திணை மாவும் கொடுக்கணும். எத்தனை சங்க இலக்கிய காலத்துல இருந்து சொன்ன விஷயம் தேனும் திணை மாவும். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் திணை அரிசி கொடுக்கலாமே, வாரத்துக்கு ஒரு நாள் திணை பொங்கல், ஒரு திணை பாயாசம். அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமா கொடுங்க. ஆளாளுக்கு நம்ம வீட்டில் செய்யற விஷயம் என்னன்னா, இந்த சிறுதானியத்தை பார்த்தாலே எல்லாரும் ஒரு கஞ்சியை காய்ச்சிருவாங்க. இந்த 2 கஞ்சியை ஈஸி, ஏன்னா செய்யறது ஈஸி. மொத்தமா அரைச்சு காய்ச்சி 4 ஸ்பூன் வாயில இடிச்சு இடிச்சு கொடுத்து அந்த குழந்தை அந்த கஞ்சியை பார்த்தாலே பகீர்னு பதறி தெரிச்சு ஓடும். தயவு செய்து கஞ்சியிலேருந்து வெளியே வாங்க. கஞ்சி நல்லதுதான், நான் கஞ்சி வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்கு பிடித்தமான வேறு வடிவங்கள்ல கொடுங்க. அந்த சிறுதானியத்துல
ஒரு கொழுக்கட்டையோ பணியாரமோ சுசியமோ ஏதாவது ஒண்ணு செய்து அந்த சிறுதானியத்தை செய்ய கொடுங்க. அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்கலாம், கம்பங்கூழ் கொடுக்கலாம். வெள்ளை அரிசிக்கும் கம்புக்கு என்ன வித்தியாசம்னா, அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு. அரிசியில கிடையவே கிடையாது இரும்பு சத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல, பெண் குழந்தைகள்ல 50% அனிமியா, பாதிக்கு பாதி. இப்ப இங்க இருக்கீங்கல்ல பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இந்த வாசல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தா 50% உங்களுக்கு அனிமிக் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க, நாங்களாம் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா தான் சாப்பிடுறீங்க, ஆனா இரும்பு சத்து தினம் சேருதா? கிடையாது. அப்ப இரும்பு சத்தை கூட்டணும். நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே கவனமா இரும்பு சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக கம்பஞ்சோரை கொடுங்க, கம்பங்கூழ் கொடுங்க. கம்பங்கூழோ கம்பஞ்சோரோ கம்பு தோசையோ கம்புல அடையோ, அப்படி கம்பு 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம். சோ திணையரிசி, கம்பஞ்சோறு, வரகு, சாமை, குதிரைவாலி, காடைக்கண்ணி எதுவா இருந்தாலும் எல்லா சிறுதானியத்துல கூடுதல் பயன் என்னன்னா, அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம். நான் சொல்லிட்டே இருந்தேன் புரதம் அது ரைஸ்ல கம்மி, ஆனா சிறுதானியத்துல கூட இருக்கும். ஸோ காலை உணவுல இப்படி எடுத்துக்கணும். காலையில குழந்தை ஸ்கூலுக்கு வருதா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அட்டண்டன்ஸ் போடும்போது அவங்க காலையில சாப்பிட்டுருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளணும். காலையில சாப்பிடாம ஒரு குழந்தை வருதுன்னா கண்டிப்பா அவங்க தாயாரை கூப்பிட்டு, எப்படி நீங்க கணக்குல மார்க் குறைஞ்சா நீங்க கூப்பிட்டு சத்தம் போடுறீங்களோ, அவன் சாப்பிடாம வரான்னா அந்த தாயாருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாலும். கண்டிப்பா காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். நாங்கள் அரசாங்கத்தில் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு எப்படியாவது காலை உணவை கொண்டு வரும் சொன்னதுக்கான அடிப்படை காரணம், வறுமை காரணமாக சாப்பிடாத குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் நம்ம ஊர்ல. கொஞ்சமேனும் கொடுக்கலாமே, ஏதாவது ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு காலை உணவு கொடுக்கலாம்னு தான் அப்படி ஒரு திட்டம் வருது. நம்ம வீட்டில் நம்ம இங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியான வறுமை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம தான் கொஞ்சம் அக்கறை எடுத்து, அது 8:15 தான் போர்வை விட்டு வெளியே வருது, 8:30 அப்படியே தூக்கி குளிப்பாட்டி ஆட்டோல தூக்கி போட்டு அனுப்பி விடுறோம் அப்படின்னா எங்க போய் சாப்பாடு கொடுக்கறது? 6 மணிக்கு எழுந்து வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். நம்ம காலையை சீக்கிரம் எழும்பி அவங்க காலை உணவுல புரதம் சிறந்த உணவா கொடுத்து அனுப்புறது ரொம்ப முக்கியம். வெறுமான சும்மா இட்லி தோசை அது மட்டும் வேணாம், ஏதோ வாரத்துக்கு 2-3 நாள் கொடுங்க. அப்படி இட்லி தோசை கொடுத்தாலும் வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக கருப்பா இருந்தா அது இழுக்குன்னு நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை கத்து கொடுத்து வச்சிருக்கோம். கருப்பு தான் சிறப்பு நண்பர்களே. கருப்பா இருந்தா மிகச்சிறப்பு எதுவுமே. அந்த கருமை நிறம் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து எடுத்துக்கொள்ளுங்க, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம், கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க, கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய பன்னீர், திராட்சை, திண்டுக்கல் இருக்கக்கூடிய எடுங்க. அத்தனையிலும் ஆந்தோசைனின் இருக்கு. அந்த ஏன் கருப்பு கவுனி அரிசியை கொண்டாடுறோம்? கவுனி அரிசின்னு உலகமே கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின். ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய் வருவதை தடுக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கான். அதனாலதான் அத்தனை புற்றுநோயாளிகளையும் அதுல இருந்து நீங்கி நோயிலிருந்து அவங்க சிகிச்சை எடுத்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமேனும் கஞ்சி ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருங்க. ஒருவேளை தாய்க்கு மார்பக புற்று இருக்கு, இல்லை என்றால் தாய்க்கு கருப்பையில் புற்று இருக்கு, தன் பெண் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாவது இந்த கவுனி அரிசியை கஞ்சியா எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்றோம், இனிமேல் உங்கள் வீட்டு இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்க வேணாம். உங்க வீட்டு இட்லி சாம்பல் நிறத்துல, சிகப்பு நிறத்துல, கருப்பு நிறத்துல இருந்து இதுதான்டா இட்லி அப்படின்னு பழக்குங்க குழந்தைக்கு. ஆரம்பத்துல இருந்தே துளி துளியாக நல்ல விஷயங்கள் குழந்தைக்கு சேர 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 பின்னாட்கள்ல அவங்களுக்கு பெரிய நோய்கள் எதுவும் வராமல் காத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு 30-35 வயசுல நிறைய பேர் இருக்கீங்க. உங்களே சில பேருக்கு மனசுக்குள்ள லேசா பயம் இருக்கும், சுகர் இருக்கோ இல்லையோ தெரியல, லைட்டா கிருகிருன்னு வருது, டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நாளையில இருந்து மாத்திரையா கொடுத்துருவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு டெஸ்ட் எடுக்காம நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, நம்ம 30 வயசு 35 வயசுல சுகர் பத்தின பயம், தைராய்டு பத்தின பயம் உங்களுக்கு இருக்குன்னா, நம்ம குழந்தைகள் அவர்களுடைய 25 வயசுல இந்த பயம் வரக்கூடாது அவங்களுக்கு. அப்ப ஆரம்பத்திலிருந்தே முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இனிப்புக்கு எதிராக அவர்களை மாத்தணும். அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போறான், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போடுறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனா அவன் வியாபாரம் அதை எப்படியாவது விற்கணும்னு சொல்லி ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எல்லாத்துக்கும் எந்த ஒரு மகிழ்ச்சினாலும் நம்ம இனிப்பு தான் கொடுத்து கொண்டாட காலகாலமாக உள்ள விஷயம் தான். இனிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சு. அதனால எல்லா நல்ல சாமிக்கே சக்கரை பொங்கல் தானே போட்டோம், அவருக்கு பாவக்காய் பொரியலா போட்டிருக்கோம், அவருக்கு நல்லது அப்படின்னு நாளையில இருந்து பாவக்காய் பொரியல் சாமிக்கு வைப்போமா? அதெல்லாம் சக்கரை பொங்கல் தான் வைக்கணும், அவருக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு வைக்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் யானைகள்ல 80% யானைக்கு டயபெட்டிக்.
கோயில் யானைக்கு டயபெட்டிக் இருக்கு. ஏன்? யானை ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது கோயிலில் போட்டு டேன்னு அதை அப்பப்போ மணி ஆட்டி வர்றவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சக்கரை பொங்கலும் பழமும் தேங்காயும் கொடுத்து அதை நடக்கவும் விடலை. அது மலையில் நடக்க வேண்டியது போக வேண்டிய விஷயத்தில் விட்டு அதுக்கு சுகர் வந்து அதுக்கு வெட்டினரி டாக்டர் ஊசி போட்டுட்டு இருக்காரு கோயில் யானைக்கு. நம்மளும் நம்ம குழந்தைகளை அப்படித்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை. கோயில் யானை மாதிரி வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு போசாக்கா சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி எல்கேஜி யூகேஜிலேயே நீட்டு கோர்ஸ் இருக்கா சார்? இங்கே ஜேஇஇ சேர்க்கலாமா சார்? நாளையிலிருந்தே அவன் நீட்டு படிச்சுட்டானா +2 வரும்போது ஈஸியாக எழுதிடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது ஒரு வியாதி. அவன் +2 படிக்கும்போது அதை பற்றி யோசிச்சா போதும். குழந்தை பருவத்தில் முதல்ல எதிர்க்க வேண்டியது இனிப்பின் மீதான பிரியத்தை மெதுவாக வெளியே எடுக்கணும். வெள்ளை சர்க்கரை மீதான மோகத்தை வெளியே எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், சொல்ற அளவுக்கு எளிது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, வீட்டில் வெள்ளை சர்க்கரை வைக்காமல் இருக்கலாம். உங்க வீட்டில் ஒயிட் சுகர் டப்பா இருக்கக்கூடாது, வேண்டாம். யாராவது மற்றவங்க யாராவது கெஸ்ட் வந்து காப்பி கேட்டாங்கன்னா வெளியே போய் குடிச்சுவான்னு சொல்லிடுங்க, தப்பு இல்லை. ஏதாவது கோச்சிக்கிட்டாங்கன்னா அப்படி கோச்சு வைங்க, வர வேண்டாம் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டில் நல்ல நாட்டு வெல்லம் பனை வெல்லம் இருக்கட்டும். இனிப்புன்னு வேணா கொஞ்சம் பனை வெல்லம் போட்டுக்குவோம். பிள்ளைக்கு ஆரம்பத்திலேருந்தே எனக்கு வந்து நாட்டு வெல்லம் தான் இனிப்புன்னு முதல்ல 2 வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சதுன்னா மெதுவாக வெள்ளை சர்க்கரையிலேருந்து வெளியே வருவாங்க. சிறு வயதிலிருந்தே இனிப்பான பொருட்கள் அதிகம் எடுக்காம இருந்தா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கணையத்தில் வரக்கூடிய அந்த இன்சுலின் நல்ல செயல்பட முடியாமல் தடுப்பது தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு பெரும்பாலான காரணம். இதில் ஒழுங்கா தான் சுரக்குது, ஆனா அது ஒழுங்கா செயல்பட மாட்டேங்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறான். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னா குட்டி குண்டர்களுக்கு வரும். சின்ன பிள்ளையே குண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க, குழந்தை பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் குண்டா இருந்ததுன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். பெண் குழந்தை குண்டா இருக்கும்போது மாதவிடாய் சுழற்சி சரியா வராது, அது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா பீரியட் இருக்காது. பசங்கள்ல அந்த குண்டாவே வந்துட்டு இருந்தானா 20 வயசுல சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு வரும். ஸோ சிறு வயதிலிருந்தே இனிப்பை குறைத்துடுங்கள். இனிப்பான விஷயம் வேணுங்கிறப்பெல்லாம் அவனுக்கு பழங்களை காட்டுங்க. நிறைய பழங்கள் உங்க வீட்டில் டைனிங் டேபிள்ல எப்பொழுதும் அலமாரியில் பழங்கள் நிறைய இருக்கட்டும். அது கொஞ்சம் வீணாயிருமா பணம் பரவாயில்ல, அது எங்கேயும் வீணாகாது. கொஞ்சம் மக்கி போய் கொஞ்சம் கெட்டு போன பழத்தை தூக்கி மணல்ல போட்டீங்கன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேருணவாக அமையும். தப்பு இல்லை. நீங்க அந்த உயிரியை வளர்க்கும் போது மண் வளமாக இருக்கும். வீணாயிருமே நினைக்காதீங்க. தயவு செய்து உங்கள் வீட்டில் கொய்யாப்பழமும் பப்பாளியும் ஆப்பிளும் வாழைப்பழமும் நெல்லிக்காயும் எல்லா பழங்களும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். அதற்கு செலவழிக்கக்கூடிய பணம் எந்த விதத்திலும் தீங்கு கிடையாது. தினம் பழம் சாப்பிடணும். எங்க தாத்தா எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஒரு வாழை கொலையை கட்டியிருப்பார். காலையில போய் பல் தேய்ச்சிட்டு வந்தோடனே போய் ஆளுக்கு 2 பழத்தை உரிச்சு எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பழக்கமா இருந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் தான் காட்டுறான். இல்லைன்னா பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்காங்க. பத்தியை சொருகிறதுக்கு மட்டும் தான் வாழைப்பழம். யாராவது வீட்டுக்கு போறீங்களா, இங்க இருந்து உங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு போறப்ப கொஞ்சம் கொய்யாப்பழமோ இல்ல வாழைப்பழமோ வாங்கிட்டு போயிருக்கீங்களா? போவே மாட்டாங்க. எங்க போனாலும் ஆப்பிள் மாதுளை. ஏன்னா வாழைப்பழத்தை ஒரு 2 சீப்பு 3 சீப்புல ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போவாங்களே, வந்துட்டான்டா அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஏளனத்தை நம்ம உருவாக்கிட்டோம். உண்மையிலேயே குழந்தைகளுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் கொடுக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் ஒல்லி குச்சியா இருக்கு குழந்தை, தனுஷ் மாதிரி இருப்பான்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒல்லி குச்சி ஆகி அது பின்னாடி டிபி இருக்கான்னு தெரியாம போயிடும். குழந்தை உடல் எடை கூட்டணும் அப்படின்னா நல்ல நேந்திரன் வாழை, மிகச்சிறந்த செவ்வாழை, வெயிட்டை கூட்டுறதுக்கான மிகச்சிறந்த பழம் வாழைப்பழம். தினம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவதை ஒரு பழக்கமா கொண்டு வந்துடணும். தினம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒவ்வொரு நாள் ஒரு பழம், ஒரு மட்டி பழம், ஒரு ஏலக்கி, ஒரு நாள் கூழாஞ்செண்டு, எது கிடைக்கிறதோ அருகாமையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினம் கொடுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை இனிப்பான பழங்களை கொடுத்து மாற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் ஹோம் மெசேஜா நான் சொல்றது, முதல் விஷயம் புரதங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த புரதங்களை நல்ல முட்டை மீன் இந்த மாதிரி லெக்யூம்ஸ் எடுத்துக்கொள்றது. சிறுதானியங்களை அடிப்படை அரிசிக்கு இணையா பயன்படுத்த வேண்டியது சிறுதானியங்களை பயன்படுத்துங்க. அரிசியும் வெள்ளை அரிசி வேண்டாம், சிகப்பரிசி கருப்பரிசியை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இனிப்பின் மீதான மோகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த இனிப்பு தான் பெரிய சிக்கலை இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்குது. எப்ப இந்த சுகர் ஃபேக்டரிஸ் வந்ததோ ஒரு கிராஃப் இருக்கு. 1850களுக்கு அப்புறம் சுகர் நிறைய வருது. 1850க்கு அப்புறம் தான் சக்கரை வியாதி தலைவிரிச்சாடு. நாங்கள் சித்த மருத்துவத்தில் படிக்கும் போது அந்த காலத்திலேயே வந்து மேக நோய்களை பத்தி நீரிழிவு நோயை பத்தி எல்லாம் படிக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. 3 வேளை அரிசி தானே சாப்பிட்டோம் அன்னைக்கு. ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. ஏன் இப்ப கூடுது அப்படின்னா அந்த வெள்ளை சர்க்கரை அதிகம் வருது, நம்ம உடல் உழைப்பு குறைப்பு.
நண்பர்களே, அந்த இடத்துல அந்த வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து வெறும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ண அந்த வெள்ளை வெளியேறு அரிசிகளை தவிர்த்து நல்ல சிறுதானியங்கள், நல்ல பாரம்பரிய உணவுகள் இவற்றை உங்க குழந்தைகளுக்கு முதல்ல இருந்தே கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஹெர்பல் டீ கொடுங்க, சுக்குமல்லி காஃபி கொடுங்க குழந்தைகளுக்கு. நல்ல வாரத்துக்கு ஒரு நாள், எங்க ஊர்ல சுக்கு வெண்ணின்னு சொல்லுவோம், வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா சுக்கு வெண்ணி. சனிக்கிழமை ஆனா சுக்கு வெண்ணி கண்டிப்பா இருக்கும், சனிக்கிழமை ஆனா உளுந்தங்களி கண்டிப்பா இருக்கும், சனிக்கிழமையான உளுந்தங்கஞ்சி. ஏன்னா சனிக்கிழமை ஏன் வந்துன்னா எதுவும் அதுக்கும் கோள்கள்லாம் கிடையாது, சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, லீவு, அதனால அது பழகிட்டாங்க. அப்படி சனிக்கிழமை காலையில சுக்கு வெண்ணி, சனிக்கிழமை காலையில உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி. அப்படி ஒரு சிறு கலாச்சாரத்தை உங்கள் வீட்டிலும் பழக்குங்க. நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒன்னோட ஒன்று சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்துப்பா நம்ம சுக்கு பண்ணி காஃபி கொடுப்போம், திரிகடுகம் காஃபி கொடுப்போம். குழந்தைகளுக்கு குட்டி குட்டியான அக்கறைகள் அடுப்பங்கரையிலிருந்து ஆரம்பியுங்கள். நான் அடிக்கடி சொல்வது, உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நல்லா கவனிங்க நண்பர்களே, உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். 20 நிமிஷம். முந்தின நாள் கொஞ்சம் சுண்டல் வைக்க பெரிய வித்தையா? ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையை வச்சு குக்கரை வைக்கும் போது ஒரு தட்டுல இட்லி ஊற்றுங்க, இன்னொரு தட்டுல சுண்டல் வச்சு அவிச்சு எடுத்துருங்க, அவ்வளவுதான். ஒரு சிறு மெனக்கடல். டீ, ஹெர்பல் டீனா அது போய் கடையில் போய் காஸ்ட்லி ஆகணும்னு அவசியம் இல்லை. தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் துளசி, கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் திரிகடம்னா சுக்கு மிளகு காப்பி. நம்மளுடைய மரபுல, பாரம்பரியத்தில் இப்படியான பல விஷயங்கள் இணுக்கா இருக்கு. அந்த விஷயங்களை நாம அதை திரும்பி எடுத்து அது மாதிரி குழந்தைகளுக்கு பழக்கிக் கொள்ள வேண்டும்.